திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் ஆணையிட்ட இடத்தில் தீபம் ஏற்ற கோரி உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. வரும் 13ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரதம் நடத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதீபா, வழக்கு விவரங்கள் என்ன? தற்போது நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன? திலகவதி, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் தீபம் ஏற்ற வலியுறுத்தி டிசம்பர் 13ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திருப்பரங்குன்றம் மயில் மண்டபம் அருகே அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் மதுரை அமர்வில் இந்த ஆண்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வலியுறுத்தி தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அந்த உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே அதாவது திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணிலும் தீபம் ஏற்ற வலியுறுத்தி 13ஆம் தேதி அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் மனுதாரர் கோரும் இடத்திற்கு பதிலாக மாற்று இடத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த அனுமதி வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த நீதிபதி, மனுதாரர் கோரும் இடத்திலேயே 50 நபர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம், 50க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தனி நபர்களையோ அரசியல் கட்சியினரையோ தாக்கும் வகையில் பேசக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சகாய பிரதீபா.